பிள்ளையானை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இலகுவில் இந்த ஆட்சியில் அவர் வெளியில் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு நமல் ராயபக்சவோ அல்லது அவருடைய கட்சியில் இருக்கிற ஒருவரை கொலை செய்த சம்பந்தமாகவும் காவலில் இருந்த ஒரு போலீசாரை கொலை செய்த சம்பந்தமான விடயங்கள் உட்பட 5 குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மேல முன்வைக்கப்பட்டுள்ளது. சாணி அபேசகர கடந்த வாரம் பகுதியில் மட்டக்களப்புக்கு சென்று விசேடமாக இந்த விடயங்கள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு சாட்சியங்களுடன் பிள்ளையான் வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருப்பது போன்று தெரியவில்லை. அதே நேரம் பிள்ளையானுடைய இந்த வழக்கு மட்டுமல்ல, அடுத்த பக்கம் பிள்ளையானுக்கு எதிராக இருக்கின்ற ரவீந்திரநாத் கொலை வழக்கு கூட அது முடிவை அடைந்திருக்கின்றது. ஆனால் உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமாக எந்த ஒரு வாக்குமூலங்களையும் பிள்ளையான் வழங்கவில்லை என்று அவருடைய சட்டத்தணி அவர் சார்பில் சொல்லப்பட்டுள்ளது. ரவீந்திரநாத் கொலை வழக்குக்கும் உயிர்த்த குண்டு தாக்குதலுக்கும் இடையில் தொடர்புபட்டவர்கள் பலர் ஒரே வகையான ஆக்களாகத்தான் இருக்கின்றார்கள். விடுதலை புலிகள் இருந்து யுத்தம் அரசுக்கும் இடையில் ஏற்படுகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்தினுடைய முழு கட்டுப்பாட்டையும் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. அண்மையில் பிள்ளையான் மேல மீண்டும் 5 குற்றச்சாட்டுகள், அதாவது அவருடைய கட்சியில் இருக்கிற ஒருவரை கொலை செய்த சம்பந்தமாகவும் காவலில் இருந்த ஒரு போலீசாரை கொலை செய்த சம்பந்தமான விடயங்கள் உட்பட 5 குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் இந்த ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருந்தன. ஆகவே இந்த விடயங்கள் சார்ந்த ஒரு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பிள்ளையான் அவர்கள். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரசனம் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரசனம். வணக்கம். தொடர்ந்தும் இந்த பிள்ளையான் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பெரிய அளவில் விமர்சனமாக பேசப்பட்ட விடயங்கள் தான். அது இப்பொழுது விசாரணையின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிள்ளையானுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகின்றது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது? பிள்ளையான் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு மத்தியில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகின்றார். அவர் 3வது சந்தேக நபராகத்தான் இந்த வழக்குகள், அதாவது 5 குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. 2007, 2008 ஆண்டு காலப்பகுதியில் T56 துப்பாக்கியை பயன்படுத்தி படுகொலை செய்துதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுல 3வது சந்தேக நபர் தான் பிள்ளையான். தற்பொழுது அவர் ரவீந்திரநாத் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கொழும்புல தடுத்து வச்சிருந்தாலும் இந்த வழக்குக்காக கொண்டு வரார். இந்த வழக்குல இதொரு நீண்ட காலத்துக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் தொடர்பில் தற்பொழுது சிஐடியினர் முன்னெடுத்த விசாரணைகள், தற்பொழுது சிஐடியினருடைய இந்த வழக்கு விசாரணைகளை மேற்கொள்கின்ற சாணி அபேசகர கடந்த வாரம் பகுதியில் மட்டக்களப்புக்கு சென்று விசேடமாக இந்த விடயங்கள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். பல்வேறு சாட்சியங்களுடன் இந்த விவரங்கள் தொடர்பில் தேடி அறிந்து கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகின்றது. ஆகவே எதிர்வருகின்ற வழக்கு தவணை 13ஆம் தேதி விளக்கம். அந்த நேரத்தில் சிஐடியினர் அந்த தகவல்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் தெரிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த விசாரணைகள் என்பது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் செல்கின்றதை ஒழிய பிள்ளையான் வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருப்பது போன்று தெரியவில்லை. அதே நேரம் பிள்ளையானுடைய இந்த வழக்கு மட்டுமல்ல, அடுத்த பக்கம் பிள்ளையானுக்கு எதிராக இருக்கின்ற ரவீந்திரநாத் கொலை வழக்கு கூட அது முடிவை அடைந்திருக்கின்றது. குறிப்பாக குறிப்பிட்ட சில நாட்களிலேயே அந்த வழக்கினுடைய முழுமையான தகவல்களையும் சிஐடியினர் பெற்று விடுவார்கள். அதாவது சிஐடியினர் பெற்றுக்கொண்டாலும் அது நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் என்பது நீண்ட காலத்துக்கு செல்லலாம். ஆனால் சிஐடியினர் தற்பொழுது மிக முக்கியமான கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் சிஐடியினர் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணை ஒரு முடிவு கட்டத்தை விசாரணைகள் ஒரு முடிவு கட்டத்தை எட்டப் போகின்றது என்பதுதான் தற்பொழுதைய நிலைமைகளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த விடயத்தில் பேசப்பட்ட விடயங்கள்ல கொஞ்சம் இது இறுக்கமாக என்று கையாளப்பட்டது நினைக்கின்றீர்களா? இந்த காலப்பகுதியில் இந்த விடயம் மிக இறுக்கமாக கையாளப்பட்டிருக்கின்றது. ஜோசப் பர்ராயசிங்கத்தினுடைய கொலை வழக்கில் தான் 5 வருடங்களுக்கு மேல் கடந்த ஆட்சியில் நல்லாட்சி கால பகுதியினுள் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார். எனினும் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இதில் ஒருவருடைய கொலை சம்பவம் என்பது இவர்களுடன் இருந்தவர்களே எனக்கு ஜோசப் பர்ராயசிங்கத்தினுடைய கொலை சம்பந்தமான தகவல்கள் தெரியும் என்று குறிப்பிட்டதன் அடிப்படையில் தான் அவரை
பிள்ளையான் படுகொலை செய்திருந்தார் 2008ஆம் ஆண்டு. அது சார்ந்த விசாரணைகளை தற்பொழுது சிஐடியினர் முன்னெடுக்கின்றனர். அதாவது ஜோசப் பரராசிங்கத்தின் கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணைகளை முன்னெடுக்காமல், ஏனென்றால் அது ஏற்கனவே நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். ஆகவே அந்த விடயங்களை கடந்து மட்டக்களப்பில் இவர்கள் இருந்த காலத்தில், அதாவது யுத்தம் இடம்பெற்ற காலம், விடுதலை புலிகள் இருந்து யுத்தம் அரசுக்கும் இடையில் ஏற்படுகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்தினுடைய முழு கட்டுப்பாட்டையும் பிள்ளையான் கருணா தரப்பு தான் வைத்திருந்தார்கள். அது இராணுவம் எல்லாவற்றையும் கடந்த ஒரு அதிகார நிலையில் இவர்கள் இருந்தார்கள். அங்கு கப்பங்களை கோரினார்கள், படுகொலைகளை மேற்கொண்டார்கள். இவை அனைத்தும் ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக கருணா பிள்ளையான் மீது இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளிலும் இவர்கள் மேற்கொண்ட படுகொலைகள் தொடர்பில், ஆட்கடத்தல்கள் தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பிள்ளையான் வைத்திருந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தற்பொழுது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் 5 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் விசாரணைகள் எல்லாம் அடுத்த கட்டத்தை அடைகின்ற பொழுது இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தை நோக்கி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பிள்ளையானை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இலகுவில் இந்த ஆட்சியில் அவர் வெளியில் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு நமல் ராயபக்சவோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு தரப்பு ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது மட்டுமே பிள்ளையான் வெளியில் வர முடியும். இது பிள்ளையானுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். பிள்ளையான் கடந்த காலங்களில் மேற்கொண்ட விடயங்களுக்காக அவர் தற்பொழுது சிறையில் இருக்கின்றார். ஆகவே அதேவனை மிக முக்கியமான வழக்கு என்று பார்க்கின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தான். ஆகவே இந்த அனைத்திலிருந்தும் பிள்ளையான் வெளியில் வர வேண்டும் என்று யாரும் எதிர்பார்ப்பார்கள் இருந்தால், அல்லது பிள்ளையானுடைய ஆதரவாளர்களுக்கு அப்படியான நிலைப்பாடு இருக்குமானால், அது இலங்கையினுடைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் மட்டுமே சாத்தியமான ஒன்று. சானியா வைசேகரனுடைய விசாரணையிலேயோ அல்லது அன்றகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சியிலோ நடக்கக்கூடிய ஒன்று இல்லை. தேர்தல் காலத்திற்கு கூட அன்றகுமார திசாநாயக்காவை நேரடியாக விமர்சனத்துக்கு உட்படுத்தியிருந்தார் பிள்ளையான். எங்களுக்கும் இவர்கள் ஆயுதம் தந்தார்கள் போன்ற விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே பிள்ளையான் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும். ஆனால் பிள்ளையான் மிக தெளிவாக ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பின்தான் தான் வெளியில் வருவேன் என்பதை உணர்ந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த விடயங்களை நீங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக பேசியிருந்தீர்கள். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக எந்த ஒரு வாக்குமூலங்களையும் பிள்ளையான் வழங்கவில்லை என்று அவருடைய சட்டத்தனி சார்பில் அவர் சார்பில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது இல்லை, அவர்கிட்ட இருந்து நாங்கள் இது தொடர்பான விடயங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்னு சொன்னார். அவருடைய கால வெளி நீடித்து கொண்டே இருக்கின்றது. ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த கைது செய்யப்பட்ட அந்த காலப்பகுதியிலே சொல்லியிருந்தார், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் பிள்ளையான் வாய் திறந்திருக்கின்றார் என்று. ஆனால் இன்னுமே அது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார்கள். இப்ப பாதுகாப்பு காரணங்கள் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி வரைக்கும் அந்த மறைச்சு வச்சு அசாத் மௌலானா ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். அவர் யாரோட இருந்தவர்? பிள்ளையானோட இருந்தவர். பிள்ளையானோட இருந்தவர்கள் ரவீந்திரநாத் கொலை வழக்கில் தொடர்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் சுரேஷ் சாலையனுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியவர்கள் என்ற ரீதியில் பார்க்கப்படுகின்றது. ரவீந்திரநாத் கொலை வழக்குக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் இடையில் தொடர்புபட்டவர்கள் பலர் ஒரே வகையான ஆக்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதனுடன் வழக்கு வேறையாக இருந்தாலும் தற்பொழுது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிஐடியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே சிஐடியினுடைய விசாரணையில் அந்த விடயங்கள் தொடர்பான தகவல்களையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு விடயங்களும் வெளியில வேற இல்லையா, வெளிப்படுத்தப்படவில்லை. பாதுகாப்புக்கான ஒரு காலவழி அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இவ்வளவு காலம் அந்த விடயங்களை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளையான் தொடர்பில் மிகப்பெரிய அளவு பேசுபவர் இல்லை என்றாலும் சுரேஷ் சாலை அந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அரச புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளராக இருந்தவர். அதனுடன் கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது பிரபல்யமான ஒன்றாக இருக்கின்றது. அவரும் அதனை தடுப்பதற்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். அந்த நீதிமன்றத்திலும் சட்டமாதிப தரப்பு முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் என்பது இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்த புகைப்படம் தான். ஆகவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கிய விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த விசாரணைகள் எந்த அளவு தூரம் ஒரு சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியில் இருக்கும் என்பது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையான ஒன்றாக இருக்க போவது கிடையாது. ஏனெனில் இவர்களுடைய ஆட்சி, இவர்களே அந்த தீர்மானங்களை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இனி வருகின்ற ஒரு ஆட்சியில் இந்த விசாரணைகள், இந்த ஆதாரங்கள் போதுமான ஒன்றாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அதான் அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் சுரேஷ் சாலை விடுதலை செய்யப்பட வேண்டும், அந்த குற்றச்சாட்டை பொருத்தமற்ற ஒன்று, அவர் இந்த நாட்டுக்காக போராடியவர் போன்ற விடயங்களை எல்லாம் தென்னிலங்கையில் ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமே
இந்த விவகாரத்திலிருந்து அவர் விடுதலை பெற வேண்டும் என்பது, அந்த விடுதலை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கிய முன்னாள் ஒரு ஜனாதிபதி அந்த விடயத்தில் கைது செய்யப்படுவாரா இருந்தால் தென்னிலங்கையில் இந்த தூரம் அரசியல் ரீதியில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில எல்லாம் அது பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட இன்னொரு விடயத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த கோடபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்ற கேள்வி பெரிய அளவில் பேசுபொருளாக கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோடபாய ராஜபக்ச அவர்கள் தான் முறையீடு செய்த அந்த மென் மூலமாக அது ஓரளவு பேசுபொருளாக இருந்தது. இன்னொரு பக்கத்தில் உயிர்த்தனார் தாக்குதலையும் விட இந்த ராஜபக்ச குழாமினர் பிள்ளையானுடைய ஏனைய குற்றச்சாட்டுக்களையும் தொடர்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு விமர்சனம் பெரிய அளவில் பேசப்படுகின்றது. என்றால் மிக நெருக்கமான ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தார் முன்னைய காலகட்டங்களில் இந்த ராஜபக்ச குழாமினரோட. ஆகவே இந்த விடயங்களில் ஏன் அடுத்த கட்டம் நோக்கி ராஜபக்ச குழாமினர் மீது விசாரணை திருப்பப்படுது ஏனைய குற்றச்சாட்டுகள் சார்ந்து? நான் நினைக்கின்ற ரவீந்திரநாத் கொலை வழக்கிலும் அவ்வாறான விடயங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் மட்டக்களப்பில் இவர் மேற்கொண்ட அனைத்துக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்தது என்பது மிக வெளிப்படையானது. அதே நேரம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளருடைய படுகொலை, மனித உரிமை செயற்பாட்டாளருடைய படுகொலை என்று வருகின்ற பொழுதெல்லாம் அதெல்லாம் அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கத்தினுடைய தேவையை தீர்ப்பதற்காக, அவற்றை நிறைவேற்றுவதற்காகத்தான் இவர்கள் ஒரு விசேட குழுவாக செயற்பட்டார்கள். இவர்களுக்கும் அந்த நேரத்தில் இருந்த அரச புலனாய்வு பிரிவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது, இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு தொடர்பு இருந்தது. ஆகவே இவர்கள் அவர்களுடன் இணைந்து சட்டவிரோத கொலைகளை மேற்கொண்டார்கள். அது தொடர்பிலான விசாரணைகள் அடுத்த கட்டத்தை அடைய போகின்றது. அது தொடர்பிலான விடயங்கள் வெளிப்படுத்தப்படும். அந்த விடயங்கள் தொடர்பில் யார் யார் இராணுவத்தில் இருந்தாலும் அவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்பதை கடந்த வாரம் ஜனாதிபதி நாடாளுமன்ற உரையில் வெளிப்படுத்தி இருந்தார். ஆகவே அந்த உரையினுடைய வெளிப்படுத்தல்கள் என்பது மஹிந்த ராஜபக்சவனுடைய தொடர்புடைய குடும்பத்தினர் மற்றும் பிள்ளையான் தொடர்பட்ட வழக்குகளைத்தான் அவர் மேற்கோள் காட்டுகின்றார். அந்த வழக்குகள் தான் அந்த இராணுவ பின்னணி கொண்டது. அவ்வாறு செய்த இராணுவ தரப்பினர் கட்டாயம் சிறையில் இருக்க வேண்டும் என்பது அனுரகுமார திசாநாயக்க அவனுடைய உரையினுடைய வெளிப்பாடு. ஆனால் அது அனைத்துக்குமான ஆதாரங்களை இந்த சிஐடியினால் திரட்ட முடியுமா என்பதுதான் சட்ட ரீதியிலான ஒரு போராட்டமாக இருக்க போகின்றது. கட்டாயம் உண்மையிலே நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். இந்த விடயம் தொடர்பான ஒரு தீர்வினை தான் இத்தனாயிரம் அல்லது பிள்ளையானுடைய ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு நீதியான விசாரணை மூலமாக கிடைக்கின்ற தீர்வுகள் தான். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. தொடர்ந்து இன்னொரு தீர்க்கமான அரசியல் கருத்தாடலோடு சந்திப்போம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.